ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னா y is equals to x power log x plus log x power x. சரியா? இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இங்க வந்து சம் ஆஃப் டேர்ம்ஸ்ல இருக்கு, இது ஒரு பைனாமியல். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம வந்து தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், செகண்ட் டேர்மை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சரியா? அப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நான் வந்து சம் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். சரியா? இதை நம்ம தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்புறம் இன்னொரு டேர்ம் வந்து நான் டீன்னு வச்சுக்கிறேன், அதை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணினதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணி சம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இது எப்படி இருக்கு, பேஸில் ஒரு ஃபங்க்ஷன், பவரில் இன்னொரு ஃபங்க்ஷன். அப்போ அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், லாக் டைப் எடுக்கணும். ஸோ டேக்கிங் log on both side. Okay, so அப்போ வந்து இங்க என்ன வரும், log s equals to, okay, இங்க வந்து log x log x, கரெக்டா? log x பவர் log x வரும், அந்த log x நான் கோஎஃபிஷியன்ட்டா கொண்டு வந்துட்டேன், இந்த மாதிரி வந்துடும். சரியா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, log s equals to, இங்க இது இருக்குல்ல log x இருக்குல்ல, இது மல்டிப்ளிகேஷனா இருக்கனால log x the whole square. ஓகே, புரியுதா? சரி, இப்போ கவனிங்க, நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். டிஃபரன்ஷியேட் with respect to x. ஓகே, with respect to x. நான் இது வரையும் போடாத மெத்தட் இது, கவனிச்சுக்கோங்க. ஸோ log s நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 1/s into s dash equals to. ஓகே, இங்க இது எப்படி இருக்குன்னா, ஃபங்க்ஷன் ஹோல் பவர் n, ஃபங்க்ஷன் ஹோல் பவர் n. ஸோ we know that ஃபங்க்ஷன் ஹோல் பவர் n-ல இருக்கு. இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, n into f of x, ஓகே, the whole power n minus 1 into f dash of x. ஓகே, இப்போ நம்ம x பவர் n எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், n into x power n minus 1, அதுக்கப்புறமா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1ன்னு வரும், அதனால தான் n into x power n minus 1 ஓட நிறுத்திக்கிறோம். ஸோ இங்க வந்து ஃபங்க்ஷன் ஹோல் பவர் n இருந்தா n into f of x the whole power n minus 1 into f dash of x, இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் பவர் n டிஃபரன்சியேஷன். ஸோ அப்போ நான் இங்க வந்து என்ன பண்ண போறேன், டிஃபரன்ஷியேட் பண்றேன். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் ஹோல் பவர் n இருக்கா. ஸோ எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன்னு பாருங்க. இங்க என்ன வரும், ஃபர்ஸ்ட் 2 into log x, ஓகே, ஹோல் பவர் 2 minus 1, okay, that is 1 into log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 1/x வரும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்ல இந்த s இங்க போயிடும். ஸோ s dash is equals to, ஓகே, 2s into, ஓகே, log x by x அப்படின்னு வரும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ s வந்து நமக்கு இட் இஸ் x பவர் log x. ஓகே, ஸோ நம்மளுடைய சிம்பிளிஃபிகேஷன்ல s dash is equals to 2x power log x into log x by x வருமா. ஓகே, இந்த இடத்த வந்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றதுக்கு நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, 2 into, இங்க பேஸ் காமன், எக்ஸுக்கு பேஸ் காமன், பவர் வந்து என்னது, நியூமரேட்டர்ல log x, டினாமினேட்டர்ல பவர் 1. அப்போ x பவர் log x minus 1 into log x. இதுதான் நம்மளுடைய s dash. ஒரு பார்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ இன்னொரு பார்ட்டை நம்ம என்ன எடுப்போம், t எடுப்போமா. ஸோ t is equals to என்னது, log x பவர் x. ஓகே, ஸோ நான் இப்போ இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ண போறேன். ஏன்னா ஆல்ரெடி இது log யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டேன், ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்றேன். So we know that u power v the whole dash is equals to, பேஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, பவர்ல இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா u power v the whole dash யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்றதுக்கு என்ன ஆகும்னா, u power v into, ஓகே, v u dash by u plus v dash into log u. இதான் வந்து ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஃபைன். ஸோ இப்போ இதை தான் நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த டீயை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுறேன். எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம் பாருங்க. ஹியர் t dash is equals to,
டைரக்டாவே நம்ம போயிடலாம். u வந்து இங்க log x, பவர்ல இருக்கிறது v, x வந்து v. ஓகே, ஸோ அப்போ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது log x பவர் x இன்ட்டு v என்னது நமக்கு x, ஸோ x அப்படியே போட்டுப்போம் இன்ட்டு. ஓகே, u dash வந்து log x டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுற வேல்யூ. ஸோ 1/x இன்ட்டு 1/, ஓகே, u 1/u 1/u என்னது, இட் இஸ் log x. ஓகே, பிளஸ் v dash, v வந்து நமக்கு வந்து x, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ஸோ இங்க வந்து 1 போடும் இன்டூ, ஓகே, log u, u வந்து நமக்கு log x, கரெக்ட். அப்போ என்ன வரும், இங்க log of log x. ஓகே, ஸோ இதை ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னா t dash is equals to log x the whole power x. ஓகே, இங்க வந்து x x கேன்சல் ஆயிடும். நான் இங்க வந்து சிம்பிளிஃபை பண்றேன். சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க எல்சிஎம் எடுத்தனா 1 plus log x of log of x இந்த மாதிரி வரும். ஓகே, டிவைடட் பை log x னு வரும். ஓகே, கவனிங்க, இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இங்க பேஸ் காமன் log x பவர் x, இங்க வந்து log x பவர் 1. ஸோ பேஸ் காமனாக வந்து டிவிஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பவரை சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ t dash is equals to, ஓகே, log x பவர் x minus 1, ஓகே, இன்டூ 1 plus log x இன்டூ log of log x. ஓகே, இதான் வந்து நம்மளுடைய t dash. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், s dash-யும் t dash-யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், y dash கிடச்சிரும். ஸோ y dash is equals to, okay, what is our s dash, it is 2x power log x minus 1 into log x, okay, plus y t dash வந்து log x power x minus 1, okay, into 1 plus log x into log of log x. So இதான் நம்மளுடைய ஆன்சர்.